ஹாய், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற ஃப்ளவரோட நேம் வந்து ஒயிட் மிராக்கிள்ங்கிற வெரைட்டி தான். ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அது மொட்டை பார்த்தாலே உங்களுக்கு கொய்யாக்கா மாதிரி இருக்கும். நல்லா உருண்டையாக ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு டவுட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் சின்ன டியூபர் போட்டால் ஃப்ளவர் வருமானு கேட்டிருந்தீங்க. நீங்கள் சின்ன டியூபர் போடுறப்ப அது டார்மென்சிக்கு தான் போகும். அதை நீங்கள் ஒன் டைம் வளர்த்து ஒரு 5 to 6 months வளர்த்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய டியூபராகவே அந்த டப்பில் கிடைக்கும். அந்த பெரிய பெரிய டியூபர் எடுத்து நீங்கள் ரீபாட் பண்ணுறப்ப அது உங்களுக்கு கன்ஃபார்மாகவே ஃப்ளவர் கொடுக்கும். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா முத்தன டியூபர் போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பவுல் வெரைட்டிக்கும் மீடியம் வெரைட்டிக்கும் லார்ஜ் கல்டிவருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தீங்க. பவுல் வெரைட்டினா ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன தொட்டிலே வளர்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு லியாங்லின்னு ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் ஏஞ்சலுங்கிற வெரைட்டி இருக்குது. ஆல்மண்ட் சன்ஷைன் நிறைய வெரைட்டி இருக்குது பவுல் வெரைட்டியில். இந்த வெரைட்டி நீங்கள் சின்ன தொட்டியில் வச்சா கூட பூக்கும். ஆனால் நீங்கள் பெரிய தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும். மீடியம் கல்டிவர்னால் ஃப்ளவர் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்காது, ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஐஸ்வர்யாங்கிற வெரைட்டி உங்களுக்கு நல்லாவே ஃப்ளவரிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் கல்டிவேட்டர்னால் தம்முங்கிற வெரைட்டி உங்களுக்கு நல்லாவே பெரிய பெரிய ஃப்ளவராகவே தரும். இதெல்லாம் தான் மீடியம் கல்டிவர், லார்ஜ் கல்டிவர்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, டார்மென்சி சீசன்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. டார்மென்சி சீசன்னா ஒன்றும் இல்லை, பனிக்காலத்தை தான் நம்ம அந்த சீசன்னு சொல்கிறோம். பனிக்காலத்தில் வந்து லோட்டஸ் வந்து டியூபர் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோவா வெயில் இருக்காது, அதனால தான் அது வந்து உறங்கும் நிலைக்கு போயிடும். இதை தான் நம்ம டார்மென்சி சீசன்னு சொல்கிறோம். அந்த 3 மாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு திரும்ப வெயில் காலம் வந்துருச்சுன்னா திரும்ப உங்களுக்கு நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த டார்மென்சி சீசனில் தான் உங்களுக்கு கிடைக்காத வெரைட்டிஸ் கூட டியூபர்ஸ் கிடைக்கும். அந்த சீசனில் நீங்கள் வாங்கி நட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு சீசனில் அதை ரீபாட் பண்ணி நீங்கள் திரும்ப நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஃப்ளவரிங் தரும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, 15 நாளுக்கு ஒரு தடவை NPK DAP கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. அது வேஸ்ட்டு தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற உரமே அதுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஒரே தொட்டியில் 6-7 ஃப்ளவர் இருக்க மாதிரி காட்டுறாங்களே, அது எல்லாம் உண்மையாக பொய்யான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது ஃப்ளவர் உண்மை தான், ஆனால் அது வந்து ஒரு டியூபர் போட்டு வளருதுன்னு சொல்கிறாங்களே, அது பொய், அதை நம்பாதீங்க. நீங்கள் ஒரு டியூபர் ஒரு தொட்டியில் நடுறப்ப ஒன்றா தான் மொட்டு வைக்குமே தவிர ஒரே நேரத்தில் 5-6 மொட்டெல்லாம் வைக்காது. அந்த தொட்டியில் குறைஞ்சது நீங்கள் 4 டியூபர் 5 டியூபர் போட்டிருந்தா தான் ஒரே நேரத்தில் 5-6 ஃப்ளவர் இது மாதிரி வரும். நீங்கள் சிங்கிள் டியூபர் நட்டால் ஒரே நேரத்தில் 5-6 ஃப்ளவர்லாம் வராது. சேல் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதை நீங்கள் நம்பாதீங்க. ஒரு சில நேரம் ஒரே நேரத்தில் 2 மொட்டு வைக்குமே தவிர நீங்கள் சிங்கிள் டியூபர் நடுறப்போ ஒரே நேரத்தில் 5-6 ஃப்ளவர்லாம் வராது. நிறைய பேர் விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் இன்னமும் அதை நம்பி வாங்குறீங்க. நீங்கள் இந்த தொட்டியை பார்த்தாலே தெரியும், நான் சிங்கிள் டியூபர் தான் நட்டிருந்தேன். ஒரு மொட்டாக தான் வருமே தவிர ஒரே நேரத்தில் 5-6 ஃப்ளவர்லாம் பூத்து நிற்காது. தேங்க்யூ.